வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அ டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம் சாப்டர் 81. ஸோ சங்கீதம் 81வது அதிகாரம். ஸோ ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது இந்த சங்கீதம் வந்து ஒரு ஜாய்ஃபுல் சாம். அதாவது என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் ஆண்டவரை துதிச்சிட்டு இருக்காங்க, ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் சாம் மாதிரி. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு ட்ரம்பெட்ஸ் வச்சு மியூசிக் போட்டுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, கத்தி ஆண்டவருக்கு வந்து முதல்ல என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலை கட்டுறாங்க. இஸ்ரேலில் ஒரு சிலை கட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஐ ஆம் த லார்ட் யோர் காட் ஹூ பாட் யூ அவுட் ஆஃப் த லேண்ட் ஆஃப் ஈஜிப்ட், ஓப்பன் யுவர் மவுத் வைட் அண்ட் ஐ வில் ஃபில் இட். ஸோ என்ன சொல்கிறாங்க, நான் ஐ ஆம் யோர் காட், நான் தான் உங்கள் ஆண்டவர், நான் தான் என்ன பண்ண உங்களை எகிப்துலேருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்தேன், என்ன பண்ணுங்க உங்கள் வாய்களை தரங்க, நான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் தரேன்னு சொல்கிறார், உங்கள் வாய்களை நிரப்புறேன்னு சொல்கிறார் ஆண்டவர். அது சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, அது சங்கீதக்காரர், அந்த மக்கள் கேட்கலையா, என்ன பண்ணல, இஸ்ரேல் மக்கள் கேட்காம என்ன பண்ணல, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல. they did not submit to God. ஸோ அதனால என்ன ஆகுது, ஆண்டவர் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண அந்த ஃபீஸ்ட்னு சொல்லலாம், ஃபீஸ்ட்டும் இஸ்ரேல் மக்கள் ரிசீவ் பண்ணது ரொம்ப கம்மி. ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல, ஆண்டவருக்கு சப்மிட் பண்ணலை. அதனால என்ன பண்ணல, ஆண்டவரோட முழு ஃபீஸ்ட்டையும் அவங்களால என்ஜாய் பண்ண முடியல. ஆண்டவர் பண்ண அந்த விருந்தை முழுதான் அவங்களால என்ஜாய் பண்ண முடியல. அதுக்கடுத்து இறுதியில் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் சொல்கிறாராம், oh that my people would listen to me, that Israel would walk in my ways. அதாவது இஸ்ரேல் மக்கள் என்ன ஆண்டவரோட சித்தம், ஆண்டவரோட வழியில் நடக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து வேர்ஸ் 13 and 14. ஸோ Psalm chapter 81 verse 13 and 14. Oh that my people would listen to me, that Israel would walk in my ways, I would soon subdue their enemies and turn my hand against their foes. அப்படி சொல்கிறேன், oh that my people would listen to me, that Israel would walk in my ways, I would soon subdue their enemies and turn my hand against their foes. ஸோ இதில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா, வெரி சிம்பிள். இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு பெரிய விருந்து, ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் a big feast for you. பட் சின்ஸ் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணல, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல, they did not submit to God. அதனால் என்ன பண்ணல, அவங்களால முழுதாக அதை ரசிக்க முடியல, முழுதாக அதை என்ஜாய் பண்ணல, முழுதாக அந்த விருந்தை சாப்பிட முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க கொஞ்சம் தான் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் என்ன, ஆண்டவரும் வருத்தப்படுறாரு, அந்த சங்கீதம் எழுதினவரும் என்ன பண்ணுறாரு, வருத்தப்படுறாரு, ஏன்னா இந்த மக்கள் ஏன் கேட்க மாட்டுறாங்களே. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிளாக, நீங்கள் ஒரு பெரிய விருந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய விருந்து, அதில் ஒரு கெஸ்ட்டு வராரு. அந்த கெஸ்ட் என்ன பண்ணுறாரு, வந்து நீங்கள் ஒவ்வொரு டேபிள்லையும் பெருசாக நல்ல உணவு போட்டு வச்சுருங்க, பஃபே சிஸ்டம் மாதிரி, ஒவ்வொரு டேபிளுக்கு தனி பஃபே சிஸ்டம். ஒரு கெஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாரு, வெறும் ஒரு ப்ரெட்டு, அதுக்கடுத்து ஒரு ஜாமும் ஒரு பட்டர் எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, டேஸ்டியாக பிரியாணி, டேஸ்டியாக தால், டேஸ்டியாக எல்லாம் குழம்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க ரெடியாக. ஆனால் இந்த கெஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாரு, வெறும் ஒரு ப்ரெட்டு பட்டர் ஜாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதே ஒரு நிலைமை தான் என்ன ஆகிட்டு இருக்குங்க ஆண்டவருக்கும் இஸ்ரேல் கிட்ட. ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காரு, பெரிய ஆசீர்வாதங்கள் ரெடியாக வச்சிருக்காரு, பெரிய ஆசீர்வாதங்கள். அவங்க என்ன பண்ணணும், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு சப்மிட் பண்ணி, all they had to do was just obey God's word. அவரோட கட்டளைகள், அவரோட உடன்படிக்கை எல்லாத்தையும் அவங்க கீழ்ப்படிஞ்சா என்ன பண்ண முடியும், முழுதான் அந்த விருந்தை அவங்களால சாப்பிட முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணலை, கேட்கல. இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கே பார்த்துருக்கோம், பல முறை முறுமுறுப்பாங்க, பாவத்தில் திரும்பி விழுவாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, பல முறை திரும்பி. அதனால என்ன ஆகுது, ஆண்டவருக்கும் சோகம் வருது, சங்கீதக்காரருக்கும் சோகம் வருது. ஏன்னா ஆண்டவர் இவ்வளோ ரெடியாக வச்சிருக்காரு, நீங்கள் ஏன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து முழுதாக என்ஜாய் பண்ண மாட்டீங்க, கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் திரும்பி பாவத்தில் உழுவுறீங்க. அதுதான் இந்த சங்கீதக்காரர் என்ன பண்ணுறாரு, இஸ்ரேல் மக்களுக்கு வெளிப்படைய பார்க்க சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா, நம்ம இருதயத்திலும் சில இடத்துல என்ன பண்ணுவோம், நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாக் இருக்கும். என்ன பிளாக்னா, முழுதாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க மாட்டோம், அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டோம். அந்த சந்தேகங்கள் இருக்கும், அந்த பயங்கள் இருக்கும், பணத்தினால பயமோ, இல்லைன்னா உங்களுக்கு இருக்க சந்தேகனாலையோ, தைரியனாலையோ, இல்லை பல இருக்கலாம், ஃபேமிலி சிச்சுவேஷனாலையோ, பல சூழ்நிலையில் என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு பாதை வச்சிருப்பாரு, நம்மளுக்கு ஒரு ஆண்டவர் சித்தம் நம்மளுக்கு வெளிப்படையாக காட்டியிருக்கலாம், கிளியராக நம்மளுக்கு சொல்லியிருப்பாரு, ஜெபத்திலையோ இல்லை ஏதோ வேற மூலமாக ஆண்டவர் பேசுகிற வழியில் பேசியிருப்பாரு உங்களுக்கு. அதுக்கு அர்த்தம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஆனால் பயமாக இருக்கும், இவர் சொல்லிட்டாரே, ஆனால்
போனால் இது சரியில்லை, இந்த பாதை தான் சுலபமாக இருக்கும், இல்லை இதே நம்ம பண்ணிடலாமே, இது என்னால் பண்ண முடியும், இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பாதை, அந்த மாதிரி நம்ம சந்தேகப்பட்டு ஆண்டவர் நம்மளுக்கு சித்தமாக வச்சுருக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்காம நம்ம நம்ம தெரிஞ்ச மாதிரி, நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, நம்ம உணர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேறு பாதைக்கு போனால் இதுதான் நடக்கும்னு சொல்கிறார் சங்கீதக்காரர். என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வச்சுருக்காரு, இவ்வளோ பெரிய விருந்து வச்சுருக்காரு, ஆனால் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கலன்னு நம்ம என்ன பண்ணுறோம்? பேசிக்கலாக இவ்வளோ பெரிய விருந்துலேருந்து இவ்வளோண்ட நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அதனால் என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு தான் இறுதியில் அடி வேணும். அதை தான் சொல்கிறாங்க சங்கீதக்காரர். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இதுலேருந்து முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க எனக்கு ஞானத்தை கொடுங்க, பெலத்தை கொடுங்க, அந்த இருதயத்தை கொடுங்கன்னு நம்ம ஜெபத்தை கேட்கணும். ரெண்டாவது, நம்மளுக்கு அந்த தைரியத்தை கேட்கணும். ஆண்டவரே உங்கள் சித்தத்துக்கு கேட்க எனக்கு அந்த தைரியத்தை கொடுங்க, எனக்கு சந்தேகமாக இருக்குது, எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது, ஆனால் நீங்கள் எனக்கு அதை நல்லா வெளிப்படுத்திட்டு அதை ஃபாலோ பண்ண நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள்? அந்த கிருபை கொடுங்க ஆண்டவர். ஸோ இந்த 2 விஷயம் தான் நம்ம இந்த சங்கீதத்துலேருந்து எடுக்க போகிறோம். ஒரு சின்ன ப்ரேயரோட நம்ம முடிப்போம். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that, Lord, you are a Lord who has prepared such a big feast for us, Lord. You are willing to bless us so much, Lord, but Lord, it is through our own fallen nature that we do not experience the full fledge of the feast, Lord. Lord, give us the grace and wisdom to identify what you have will for us in our life, Lord. And Lord, secondly, give us the courage and the knowledge to take that step to fulfill, to not just fulfill, but to further your will in our lives, Lord. Not our own wills, not our own comfort, Lord, but give us the courage to fulfill what you have destined for us, Lord. Lord, thank you for this reminder, Lord. Lord, give us the grace and wisdom to follow it through. All of this in Christ's name I pray. Amen.